ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாங் வீடியோவில் மதியம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் கெட்டி காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். எனக்கு 2 நாளாக கோல்டு இருக்கிறதுனால நான் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் ஊற்றிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு மிளகு, சீரகம், வெள்ளை எள்ளு சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வறுத்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம், 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பல் பூண்டு, ஒரு பூண்டு உரிச்சு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கான அளவு மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் அதிகம் சேர்த்துக்கிறதுனா வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக வதக்குனா போதும். நம்ம மறுபடியும் எண்ணெயில் போட்டு வதக்க தான் போகிறோம். அதனால் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அதையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். அந்த சூட்லேயே தேங்காய் கொஞ்சம் லைட் ப்ரௌனில் வதங்கிடும். ஒரு பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கிள்ளி போட்டு அந்த சூட்லேயே இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய், பாதி நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப புளி வேண்டாம். நான் 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 சேர்த்துருக்கேன். அதனால் இது புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் புளியும் சேர்த்து அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அந்த சூட்டிலே வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அடி பிடிக்காமல் கருகாமல் நல்லா லைட்டாக மிதமான சூடு இருக்கும்போதே எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்பவே பிடிக்கும். மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டால் கருத்து போயிடும். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கிற நேரத்தில் கத்திரிக்காவை கட் பண்ணி உடனே போட்டுக்கலாம். கத்திரிக்காவை உள்ளே சொத்தையெல்லாம் இல்லாமல் பாதியில் நறுக்கி 2 துண்டாக நறுக்கி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு 3/4 பாகத்துக்கு கத்திரிக்காய் கட் பண்ணால் போதும். ஏன்னா அது உள்ள மசாலா ஸ்டஃப் பண்ணி நம்ம தாளிக்க போகிறோம். கத்திரிக்காவுலேயும் மசாலா இருக்கணும். அதுக்காக நான் 2 மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கிறேன். நம்ம யூஸ்வலாக காம்பெலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணுற மாதிரியும், ஒரு பக்கம் அந்த மேல் காம்பு அப்படியே கொத்தாக இருக்கிற மாதிரியும் அதை அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி கட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புல போட்டு அந்த காம்பு இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி எடுத்து சாப்பிட. அதனால் அது மாதிரியும் 2 விதமாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நாம் அரைச்ச மசாலாவை கத்திரிக்காயில் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம ஸ்பூனால் உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் வதக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். எண்ணெய் தாராளமாக ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச மிச்சம் இருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதும் மிக்ஸி ஜாரில் இருக்கிற மிச்ச மசாலாவையும் அதிலே சேர்த்துக்கலாம்.
எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ரொம்ப தலைவலி, கோல்டு. கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட்டப்போ கொஞ்சம் தொண்டைக்கு நல்லா இதமாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது கத்திரிக்காய் கெட்டி காரக்குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவை கொஞ்சம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை முதல்ல சேர்த்தோம்னா அது தீர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். அப்படியே முழு கத்திரிக்காவை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு, பொரியல் எல்லாமே பிடிக்கும். கடைஞ்ச குழம்பு, குருமா, அது மாதிரி நிறைய நான் கத்திரிக்காய் நிறைய சேர்த்துப்பேன். எனக்கு கத்திரிக்காய் ரொம்பவே பிடிக்கும். யாரெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எந்தெந்த ரெசிபீஸ் வேணுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை, லைக் பண்ணுறது இல்லை. ஆனால் வியூஸ் மட்டும் நிறைய போகுது. அது வரைக்கும் ரொம்பவே எனக்கு சந்தோஷம். என்னோடய ஒவ்வொரு வீடியோஸுமே 1000 வியூஸ் போகுது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸும் கமெண்ட்ஸ், லைக்ஸு அது மட்டும்தான் குறையுது. எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். லேசாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குனா போதும், குழம்பு ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். உள்ளேயும் இந்த மசாலா இருக்கிறதுனால கத்திரிக்காய் நல்லா மசாலா பிடிச்சி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் ரொம்பவே நல்லா வதங்கிடுச்சு. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.